மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர தந்தையின் உடல்நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். வேலை மாறுதல்கள் ஏற்படும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரும். அது தவிர புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டம். வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர தொழிலில் பார்த்தீங்களேனால் சொந்த தொழிலில் சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் உண்டு. லாபங்கள் தேவையற்ற செலவுகளால் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வர்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1/8/2025 2/8/2025 வரலும் உண்டான நாட்கள். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகும். இந்த மீனராசிக்காரர்கள், அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் பண்ணுறவங்க, கடல் உயிர்கள் வாணிபம் பண்ணுறவங்க, அது தவிர பேங்கிங் இது பண்ணுறவங்க, ஷிப்மேனாக இருக்கிறவங்க, அதாவது ஷிப்பில் இருக்கக்கூடிய கேப்டன், அந்த மாதிரியான பீப்புள், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது தவிர நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்கள், தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. 7.5 சனி வேறு நடக்கிறது. அதனால் தட்சிணாமூர்த்தி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வர்றதும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்.